Taste the Daily. Hola! Your train vacation to Europe starts from rupees 99,999 only with GT Holidays, South India's #1 travel brand. நம்ம பாதிக்கப்பட்டவங்க பக்கத்துல இருந்து நிக்கணும், அதுவும் பெண்கள் பக்கம் நிக்கணும். பெண்கள் பாதிக்கப்பட்டதா சொல்றாங்க சார். அங்கடா வித்தியாசம் எத்தனை வருஷம் கழிச்சு சொல்றாங்க ஒவ்வொருத்தரும்? 15 வருஷம் 18 வருஷம்லாம் சொல்றாங்க சார். உங்களுக்கு சிரிப்பு வரலையா? தயவு செஞ்சு கேட்கறேன், சிரிப்பு சார். இன்னைக்கு நீங்க அடிச்சுட்டீங்கன்னா மாதம் சார், நான் இப்ப அழுவணும் சார். 15 வருஷம் கழிச்சு தான் ஆயுதம்னா ஒண்ணு, நீங்க என்ன அடிக்கவே இல்லை, நான் அழுவுறது பொய் இல்லை. ஸ்ரீரெட்டி சொல்றது எந்த அளவுக்கு உண்மைன்னு என்னால சொல்றேன். சரி, ஆனால் 2 பேர்ல யாரை நீங்க நம்பலாம்னா அந்த அம்மாவை நம்பலாம். நான் இவர் சேட்ட தெரியுங்கிறார். என்னை பொறுத்தவரை ஒரு 50% பணி செய்கிற இடங்களில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பங்கு இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். 50-50. சரி, ஆண் தப்பு பண்றா, பெண்ணும் தப்பு பண்றாங்கன்னு நான் சொல்ல வர்றேன். சினிமா துறையில 95% பெண்கள் தான் தப்பு செய்கிறார்கள். ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் நம்மோடு இணைந்திருக்கிறார் முதுநிலை வழக்கறிஞர் திரு தமிழ்மணி அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் தமிழ்மணி சார். வணக்கங்க, எப்படி இருக்கீங்க சார்? நலமா இருக்கேன், எப்போதும் போல. பெண்கள் இன்னைக்கு முன் வந்து அந்த கமிட்டி கிட்ட போய் வாக்குமூலம் கொடுக்க கண்டிப்பா இதை வீடியோ கான்பரன்சிங் கூட எடுக்க வாய்ப்பு உண்டு. எடுக்கல. பட் ஆனால் அந்த வாக்குமூலம் பெண்கள் துணிந்து வந்து இந்த மாதிரி முகத்தை காட்டி அந்த பர்டிகுலர் கமிட்டி கிட்ட சொல்றாங்கன்னா, ஒரு பர்சன், ஒரு இயக்குனர் பேரையோ ஒரு நடிகர் பேரையோ சொல்ல வராங்கன்னா அவங்க பாதிக்கப்பட்ட வலியும் அவசியமே இல்லை சார். அது ஒரு பார்வை நான் ஏற்றுக்கிறேன். இருக்கலாம், ஒரு 20% 10% பாதிச்சிருக்கலாம். நான் தமிழ்நாட்டில் ஒரு பேர் சொல்றேன், பேர் சொல்லி சொல்றேன். சொல்லுங்க. ஒரு 4 இன்சிடென்ட் சொல்றேன் உங்களுக்கு. சொல்லுங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச இன்சிடென்ட். என்னை பொறுத்தவரை ஒரு 50% பணி செய்கிற இடங்களில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பங்கு இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். 50-50. சரி, ஆண் தப்பு பண்றா, பெண்ணும் தப்பு பண்றாங்கன்னு நான் சொல்ல வர்றேன். சினிமா துறையில் 95% பெண்கள் தான் தப்பு செய்கிறார்கள். நான் இப்ப முடிச்சிடுறேன், நீங்க பிறகு கேளு, எதை வேணா கேளுங்க. உங்களுக்கு தெரியும், ஒரு பெரிய நடிகை பின்னால் ஒரு பொறுப்புல வந்து இறந்தும் போயிட்டாங்க. அவங்க ஒரு குமுதம் பத்திரிக்கைன்னு நினைக்கிறேன், தொடர்ந்து எழுதுனாங்க. ஒரு 10 வாரம் வந்துச்சு. மை ரிலேஷன்ஷிப் இஸ் கோயிங் ஸ்டடி. ஒரு நபரை குறிப்பிட்டு, ஒரு தெலுங்கு நடிகர். முடிஞ்ச வரைக்கும் நான் பேரை தவிர்க்க விரும்புகிறேன். வேற ஒன்றும் தைரியம்லாம் எனக்கு இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் கத்திரிக்காயும் இல்லை, ஏன்னா எல்லாம் ரெக்கார்டில் இருக்கு. 23 வருஷம் என்னுடைய வீடு ராஜாராம் மேத்தா நகர் தான். அந்த சம்பந்தப்பட்டது தான் முதல் வீடு என்றது அந்த கடைசி தெரு, ரைட்டுங்களா? அதனால் எனக்கு தெரியும், ஒரு பொறுப்பில் இருந்த ஒரு மனிதர், ஆஹா நீ எனக்கு இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், அவனுக்கா நீன்னு தூக்கிட்டு போட்டு வந்து மிரி மிரி மின்னு தெலுங்கு எதிரே மிடிக்கிறார். எல்லாருக்கும் தெரியும், எல்லோருக்கும். நீங்கள் உங்களுக்கு தெரியலன்னா நான் உங்களை ஒன்றும், உங்களுக்கு தெரியல அவ்வளோதான், நான் என்ன செய்ய முடியாதுக்கு. எல்லா பத்திரிகைகள் இருக்குது எல்லாமே. அந்த அம்மையார் அவரை தியாகம் செய்துவிட்டு இவரோடு சேர்ந்து கொண்டார். அதாவது பெண்கள் ஆதாயம், பதவி, பலம், புகழ் யாரிடம் அந்த ஆணை விரும்புகிறார்கள், இவள் தான் சார் சொல்லுவோம். சரி, அதே பெண்மணி ஒரு அழகான நடிகர், வெற்றி சங்கர்னு வச்சுக்கோங்க, அழகாக இருப்பார், பிராமணர், மரியாதையான மனிதர். துப்பாக்கியால் போய் இதே நபர் சுட்டார், எல்லாருக்கும் தெரியும். அந்த பிறகு அந்த அம்மா அந்த வெற்றி சங்கர் பக்கத்திலேயே போகலை. உண்மையிலேயே வெற்றி சங்கர் மீது அந்த பெண்மணிக்கு ஆர்வம் இருந்திருந்தால் கோயிங் ஸ்டடின்னு சொன்னாங்கல்ல, ஒரு நடிகர், பெரிய நடிகர் தெலுங்குல, ஒரு காமெடியே இல்லை, அவன் இறந்துட்டான். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக தெரியுது. புரியுது இல்லை மக்களுக்கு. ஐயா உங்களுக்கு தெரியுது பரவாயில்லையா, நீங்க ஒரு சீனியர், அதல்ல பிரச்சனை, ஜெர்னலிஸ்ட், மக்களுக்கு தெரியும். சரி சரி. அதே நடிகர் இன்னொரு அதா இதாங்கிற ஒரு நடிகை, ஒரு வகையில் 10 சொந்தக்கார பொண்ணு, ராம்நாடு சம்பந்தப்பட்ட பொண்ணு. அதனால அதை ஒரு இங்கே இருக்கிற ஒரு கருப்பு இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்காரு, அந்த கருப்பு நடிகரை, ஆஹா அவன் என் பெண் அல்லவா, நீ எப்படி போ, அந்த பெண்ணு ஒத்துக்கிட்டு தான் போச்சு. அந்த பெண் இந்த அரசியல்வாதி, பொறுப்பில் இருந்த அரசியல்வாதிக்கு தொடர்பு இருந்திருக்கலாம், சம்பந்தப்பட்ட மனைவியெல்லாம் கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. தூக்கி போட்டு அவனை மிரி 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 மிரின்னு மிதிக்கிறார். யார? அந்த கருப்பு திலகத்தை. அந்த பெண்ணும் அதோடு
கருப்பை விட்டு இதுதான் இது நான் உங்களுக்கு வெளியே சொல்லக்கூடிய டீசன்ட் பெண்கள், குறிப்பாக திரைத்துறையில் யார் பலவானாக இருக்கிறார், யாரால் நமக்கு பதவி கிடைக்கும், பணம் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், அந்த ஆளு கோயிங் ஸ்டடின்னு எழுதுனவங்க அதுக்கு பிறகு விழுந்து போச்சு. புரிஞ்சுங்க. இப்போ கோயிங் ஸ்டடி இல்லை இந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும். ஏதோ ரைட், அதுக்கு மேலே சொல்கிறேன், இறந்து போயிட்டாங்க, 2 பேர் இறந்து போயிட்டாங்க. அதே இன்னொருத்தர் வெற்றி சங்கர், அது என்னாச்சு? அதை கிட்டத்தட்ட ஒரு காதல்னே சொன்னாங்க. அந்த அம்மா ரொம்ப தப்புன்னு சொல்ல வரல சார், வரலாம், போயிடுச்சு. அது இன்னொரு நடிகை, இந்த இதா நடிகை இருக்காங்கல்ல, அவங்கள இந்த கருப்பு சிங்கத்தை தூக்கி போட்டு மிரி அதே அரசியல் தலைவர் பதவியில் இருக்கு. அந்த அம்மா திருப்பி அந்த பக்கம் எட்டி பார்க்கல. என்ன உங்களுக்கு தெரியுது? இதெல்லாம் தயவு செஞ்சு சொல்லுங்க. பதவி, ஆதாயம் இதெல்லாம் இருந்தால் சினிமா துறையில் இருக்கிற பெண்களுக்கு தனக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும்? அதனால தான் நான் சொல்றேன், சினிமா துறையில் 90% பெண்கள் தவறு. நான் ரொம்ப சொல்றேன், நாளைக்கு பாருங்க நீங்க, ஒரு குரூப் டான்ஸ் இருக்கும், 8 பேர் 12 பேர் லேடிஸ் ஆடுவாங்க, ஹீரோயினோ இல்லை ஹீரோ ஆடுவாங்க சார். அதில் ஒரே ஒரு பெண்ணை மட்டும் கேமராவை ஃபோக்கஸ் பண்ணி 30 செகண்ட் எக்ஸ்ட்ராவாக காமிப்போம் சார். நீங்கள் பார்த்துருக்கலாம். இப்படி ஒத்துக்கணும்னா அவங்கள்ட்ட எதிர்பார்க்கல. நான் ஒவ்வொரு முறையும் பார்க்கிறேன், எந்த பெண்ணை இவன் ஃபோக்கஸ் பண்ணுறான், அந்த பொண் தன்னை கொடுக்க தயாராக இருக்கிறார் என்பதற்காக 30 செகண்டு ப்ரொடியூசர் காஸ்ட்ல அந்த பொண்ணை எக்ஸ்ட்ரா நல்லா பார்க்கலாம். ஃபோக்கஸ் எக்ஸ்ட்ரா, அதில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட். ஆமாம், உண்மை சார். படத்தில் வரலாம், பதவியில் வரலாம், நான் தான் எல்லாத்தையும் சேர்த்து சொல்லிட்டு, புகழில் வரலாம். இங்கே பாருங்கள், ஜட்ஜின்னு நான் சொன்னேன்ல, நடந்தது எல்லாருக்கும் தெரியும். இப்போ நான் சொன்னால் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். காங்கிரஸ் கட்சியினுடைய நடந்தது மன்மோகன் சிங்கின் ஆட்சியில் எல்லா ரெக்கார்டில் இருக்குது. ஒன்று நாம் தமிழ்மணி கற்பனைகள் எல்லாம் செய்கிறவன் அல்ல. சிங்வி அந்த முதல் பேரை விட்டுருங்க, அபிஷேகம் பண்ணக்கூடியவர் அவர் ஒரு வக்கீலோட உடலுடர்வர் இருக்கிறார். நான் தப்புன்னு சொல்லலை சார், நான் உத்தமெல்லாம் கிடையாது சார், புரிஞ்சுங்க. அந்த பெண்ணு கேட்குது, ஜட்ஜ் ஆக்கிடுவீங்கல்ல, சத்தியமா எனக்கு எப்படி தெரியுமா? வீடியோ சார். டிரைவரு இவர் கேட்ட அட்வான்ஸ் கொடுக்கல, அவன் எடுத்துட்டான் வீடியோ. புரிஞ்சுக்கோங்க. இவர் சொல்ற ஆயிடுவேன், ஜட்ஜ் ஆயிடுவேன். எந்த துறையிலங்க? நீதித்துறையில ஒரு வக்கீல, பெண் வக்கீல. இது பொதுவெளியில செய்தியா அது வந்திருக்குதா? 100% சார். ஏன்னா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அது. ஒரு நிமிஷம் இல்ல அந்த அம்மா ஜட்ஜ் ஆவல, தெரியலங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. உங்களுக்கு தெரியவில்லை என்பது எனக்கு ஆச்சரியத்தை. நீங்க சொன்னது அபிஷேகம் அதெல்லாம் புரிஞ்சது எனக்கு. ஆனா இந்த மன்னித்துகள், இவரை வேற வழி இல்லாம பரவிடுச்சு. வீடியோ பரவி விட்டான் டிரைவர். சரி, இவர் ஒரு சிவில் சூட் போட்டார். டெல்லி ஹைகோர்ட்ல ஒரு சிவில் சூட். ஒரு 6 மாசம் அவரை செய்தி தொடர்பாளர்லேருந்து காங்கிரஸ் கட்சி எடுத்துருச்சு. திருப்பி உள்ள கையை பிடிச்சி முத்தம் கொடுத்து உள்ள கொண்டா விட்டாங்க. 6 மாசம் கழிச்சு டிரைவர் காலில் காசு கொடுத்து கைதை கொடுத்து செட்டில் பண்ணிட்டாங்க. ஐயா சூட் ஆச்சு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. என்னை பற்றி இப்படி ஒரு அசிங்கமான வீடியோவை வெளியிடுகிறார்கள், அதை விட கொண்டு இன்ஜெக்ஷன் வாங்கினார் கோர்ட்ல. இது எல்லாம் ரெக்கார்ட்ல. என்ன சொல்ல வர்றீங்க? அதாவது ஊசி இடம் கொடுக்காம நூல் இணையாதுன்றீங்களா? இல்ல, அந்த பெண் என்ன கேட்கிறாரு, ஜட்ஜா கிடைக்கல. இல்ல, நான் இந்த சம்பவத்தை மட்டும் இல்ல, ஓவரால் இந்த சம்பவத்தை எல்லாம் சொல்லி நீங்க சொல்வதன் மூலம் ஊசி இடம் கொடுக்காம நூல் இணையாது அப்படின்றீங்களா? கொஞ்சம் வித்தியாசம். பல இடங்களில் ஊசி தேடி போகிறது என்று நான் கருதுகிறேன். அதான் சொல்லிட்டேன். ஒரு 10% பாதிக்கப்பட்டவங்கன்னு இருக்காங்கல்ல, அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்காக இந்த விவாதம் தேவையான ஒரு விவாதமா நான் பாக்குறேன். ஏன்னா இதுல எது அந்த ஹேமா கமிட்டி அது மட்டுமல்லாது, நீங்க இந்த 50-50 நிறுவனங்கள்ல சொல்றதா இருக்கட்டும், இங்க தென்னிந்திய திரைப்பட சங்கம் தமிழ்நாட்டிலும் இப்படி இருக்குமா அப்படின்ற ஒரு கமிட்டி எல்லாம் அமைக்கிறேன்னு வேற பேசுறாங்க. 3 கருத்து சொல்றேன் சார். இதுக்கு பிறகு இந்த கேள்வி ரிப்பீட் பண்ணுங்க, நான் தேவைப்பட்டா பதில் சொல்றேன். சட்டையை போட்டு ரோட்டுக்கு வந்துட்டேன்னா தயாரா இருக்கேன்னு அர்த்தம். யுத்தத்துக்கு ஒண்ணு எனக்கு ஹெஸ்டேட் பண்ண மாட்டேன். ஒரு பெண் சினிமா நடிகனாக இருந்தாலும், ஆபீஸ்ல உத்தியோகம் பாக்குறவளா, எது வேணா இருக்கலாம். நான் பிச்சைக்காரிக்கிட்டே நடக்கு சார், நான் தெரியும் எனக்கு, அதனால சொல்றேன். மண்ணு பெற்றால கிரேவ் டிக்கர் சுடுகாட்டில் அங்கேயும் உண்டு. சுடுகாட்டிலும் ஒரு பெண் 3 ஆண்கள் இருந்தால் உண்டு. எங்கெல்லாம் ஆண்களும் பெண்களும் ஒன்று கூடி இருக்கிறார்களோ அங்கெல்லாம் இது இருக்கிறதுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஏற்றுக்கணும்னு நான் எதிர்பார்க்கல. சரி, அங்க அந்த
அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இது ஏற்படுவது இயல்பு. இன்னைக்கு பெண்கள் அவர்களாகவே வந்து சார் என்னைக்கு பெண்கள் வேலைக்கு போகலாம் நாம் அனுபவிச்சு இந்தியா பூரா நான் தமிழ்நாடு அவங்க சம்பாதிக்க ஆரம்பித்த பிறகு அவர்கள் காலில் நிற்க ஆரம்பிக்கிறார்கள். ஆப்பிள் நான் தான் வாங்குவேன், எதுக்கு என் புருஷன் வாங்கணும்? கரெக்ட். இந்த புருஷனை நான் அன்னைக்கு அவசரப்பட்டு தேர்ந்தெடுத்துட்டேன். சத்தியமாக நான் ஒன்றும் யார் வேலையும் குறையா சொல்லலாம். இது இன்னொரு 20 வருடங்கள் நான் இருக்க மாட்டேன் உயிரோட. திருமணம் என்பதே சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்கல்ல, ரிஜிஸ்ட்ரேஷன் வேலிட் ஃபார் 10 years, கேன் பி ரினியூடு லேட்டர். சார் மன்னிச்சுக்குங்க, நம்ம ஊர்லையா இந்தியாவில் என்ன நம்பூர்னு என்ன நம்பூர் ஏதாவது ஸ்பெஷலா? இல்லை நம்ம ஊர்னா நான் இந்தியாவிலேயும் தான் சொல்கிறேன், தமிழ்நாட்டிலும் தான் நானும் சொல்கிறேன். ஏங்க 10 வருஷம் வேலிட் அவ்வளோதான். ஆமாம், இப்போ சர்டிஃபிகேட்டே அப்படி என்ன தப்பு இருக்குதுல்ல? இந்த புருஷன் வேண்டாம் சார். ஒரு 25 வருஷத்துக்கு ஒரு முன்னாடி வரைக்கும் இதே தான் ஆண் செய்தான், இந்த மனைவி எனக்கு வேண்டாம், எல்லாருக்கும் தெரியும். நான் உங்களுக்கு கன்வின்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லை. சரி, இன்றைக்கு காரணம் என்ன? எனக்கு 50,000 ரூபா வருமானம் வருது, இவெல்லாம் அன்னைக்கு தாலி கட்டினது உண்மைதான், 40 பவுன் போட்டாங்கன்னு காலி கட்டிட்டேன், இவன் யூஸ்லெஸ். இதை ஆண் 30 ஆண்டுகளுக்கு முந்தி செய்தான், ஆரம்பித்தான் குற்றம். இன்றைக்கு திருப்பி அவனை தாக்குகிறது. நான் ஒன்று உத்தம ஆண்கள் கிண்கள் நல்ல கிடையவே கிடையாது, புரிஞ்சுக்குங்க. நான் எல்லாத்தையும் தான் தொடர்ந்து பார்க்குறேன். அன்றைக்கு ஆண்கள் எனக்கு 2வது மனைவி வேண்டும், இருந்தால் நீயும் சேர்ந்து இல்லை போயிடு, இல்லாட்டி வேற இடத்துல வச்சுக்கிறான் அவளை சொன்னான். அது இன்றைக்கு அவனை திருப்பி தாக்குகிறது. பெண்கள் வேலைக்கு போய் அவர்கள் காலில் நிற்கிற தப்புன்னு சொல்ல, வேலைக்கு போகலாம் நியாயம்தான் சார், நான் மறுக்க நினைச்சுக்க. நீங்க அந்த ஒரு ஃபைனான்சியல் ஸ்டெபிலிட்டி வந்த உடனே அடுத்து நிமிந்து பார்க்குறாங்க, இவனா அவனா இவன் எதுக்கு விட. சரி, அன்னைக்கு நம்ம அப்பா இதான் மீன் தான் கிடச்சி கல்யாணம் பண்ணி வச்சார். அதனால் மிக கூடிய சார் ஆணும் ஆணும் சேர்ந்து வாழலாம் சுப்ரீம் கோர்ட் நினச்சி பார்த்தீங்களா? நினச்சி பார்த்தீங்களா? பெண்ணும் பெண்ணும் சேர்ந்து வாழலாம், தப்பல்ல, வீடு வாடகை கொடுக்கணும்னு போலீஸ்காரன் போய் தொந்தரவு. இதெல்லாம் நான் வக்கீல் தொழிலுக்கு வந்தப்ப நடக்கக்கூடும் நினச்சி பார்த்தவன் அல்ல. சரி, இன்னைக்கு நடக்குது, அதிகபட்சமாக ஆயிட்டு இருக்குது. அதே மாதிரி தான் இந்த 10 வருடம் 15 வருடம் தான் மேரேஜ் வேலிடு. அதுலேயே ஒரு கிளாஸ், குழந்தை இருந்தால் அதை யார் வளர்ப்பது? பெண் அம்மா வளர்ப்பா, ஆண். ஃபாரின்லாம் வந்துருச்சுங்க, ஃபாரின்லாம் வந்துருச்சு. அந்த சர்டிஃபிகேட்டாக மாறல, வந்துடும், மிக விரைவில் வரும். எனவே இது நீங்கள் பெண் ஆண் என்று தயவு செய்து விருத்தா பார்க்காதீர்கள். சினிமா துறையில் 90 சார் ஒரு பொண்ணை ஒருத்தன் கேட்கறதுக்கு முந்தி அவளை ஸ்டடி பண்ணுறான். பேர் சொல்லாமல் நான் இப்போ ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு கவிஞர் மேலே ஒரு பாடகி ஒரு குற்றம் சொன்னாங்க, இவர் கூட அறியப்பட்டவர்கள் மீது அவதூறு. ஆனால் மக்கள் நம்பினான் அந்த குற்றச்சாட்டு, அது வேற. அதற்கு ஒரு விளக்கம் இன்னொரு அவர் விளக்கம் கவிஞர் சொல்லலை. 9 அவார்டு வாங்கின, நேஷனல் அவார்டு வாங்கின கவிஞர் சொல்லலை, இதோட நிறுத்திட்டார். அறியப்பட்டவர்கள் மீது அவதூறு. சரி, ஒரு ரெஸ்லர் தமிழில் மொழிபெயர்த்துங்க, நான் சொல்ல விரும்பல, வேற ஒன்றும் இல்லை. அவர் சொல்கிறார், கேட்டிருக்கலாம். எப்போ அவர் இந்த சினிமா பாடகியை பேரை சொல்லி ஒரு இளம் புயல் இன்டர்நேஷனல் அவார்டு வாங்கின ஒரு இசையமைப்பாளரை பேரை சொல்லி, இந்த அம்மா அவருக்கு ரொம்ப காலமாக இருக்கு. அதை பார்த்து இந்த கவிஞர் தமிழ்மணிக்கு எஸ்ன்னு சொன்னால், அதாவது ஸ்டடி பண்ணுறாங்கன்னு தான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஓகே, ஒரு பெண்ணை கேட்பதற்கு முன்னால், கூப்பிடுவதற்கு முன்னால் அட்ஜஸ்ட் பண்ணுகிற வார்த்தைலாம் நாம் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸ்ட்ரைட்டாக கேட்குறாங்க, இப்போ அம்மா கேன் யூ கம் அண்ட் ஸ்டே வித் மீ ஃபார் ஹவர்ஸ். ரொம்ப வேதனையான விஷயம். பெண்கள் ஆண்களை கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். பெண்கள் ஆண்களை கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். ஓகே, என்ன ஒரு 43 வயது பெண்ணு கேட்குறார், நம்ம 2 நாள் வெளியூர் போய் தங்கிட்டு வரோம்மா. அதிர்ச்சி அடைஞ்சேன். அவர் ஒரு வக்கீல் மனைவி. என்னம்மா சொல்கிறேன், உன் புருஷன் எனக்கு ஃப்ரெண்டு. அதிர்ந்து போனேன். யாருக்கு நடந்தது இது? எனக்கு, கேஆர் தமிழ்மணிங்கிற எனக்கு. அது டீட்டெயில்ஸ் வேண்டாம், யாருங்கிறது அவசியம் இல்லை. அது நிகழ்ச்சி தான்.
இவர் சொன்ன மாதிரி பாவத்தை வெறு பாவிகளை அல்லன்னு சொன்னது காந்தி அடிகளார். அதைத்தான் நடந்தது. இல்லை நான் உங்களை உண்மையாகவே நேசிக்கிறேன். அம்மா ரொம்ப சந்தோஷம் தாயே, என் வாழ்க்கையில் வரியா, கதவு திறக்கிறேன், நான் சமாளிச்சுக்கிறேன், பெட்ரூம்குள்ளே வராது. சத்தியமாக இதை கேஆர் தம்புமணி சொன்னான். நான் மாங்காடு காமாட்சி அம்மன் கோயிலுக்கு 45 வருஷமா போகிறேன், எல்லாருக்கும் தெரியும். அந்த மாங்காடு காமாட்சி அம்மன் மேல் சத்தியமா சொல்கிறேன்மா. பெண்கள் கேட்கும் காலம் வந்துருச்சுன்றது நன்றி, நானே உதாரணம். நன்றி. ஆமா நான் என்ன கேட்கிறேன், பலவீனத்தை புரிந்து கொண்டுதான் ஆண்கள் அந்த அட்ஜஸ்ட்மெண்டே கேட்கறாங்க அப்படின்றீங்க. ஆனா இங்க இந்த திரைத்துறையில நடந்த சம்பவத்தையே நான் கேட்கிறேன் பாருங்க. நீ உனக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னாவே நீ ஓகேவா ரெடியா அப்படின்னு கேக்குறாங்களா சார்? ஆமா சார். அது அப்ப பார்த்த உடனே அந்த பொண்ணு யாரு, அது எந்த ஊரு, அவங்க கூட பிறந்தது, அதெல்லாம் தெரியாமலே கேக்குறாங்களே சார். அது தெரியாம கேட்கறது ரிஸ்க் எடுக்க மாட்டான் சார். ஒரு பாப்புலரா இருக்கிறவன் இந்த பொண்ணு கத்திக்கிட்டே ஓடிச்சுன்னா வெளியில என்ன ஆயிடுன்னு அவனுக்கு தெரியும். ஓகே, ஹியூமன் சைக்காலஜி. நான் எனக்கு யாரும் சொந்தக்காரன் கிடையாதுங்க கேரளாவுல எல்லாம். அதனால் இந்த பெண்ணு உள்ள இப்படி நடந்து வருது, தலுக்கா நடந்து வருதா, பாடி லாங்குவேஜ், ஒரே வார்த்தை, லிப்ஸ்டிக் கொஞ்சமா போட்டிருக்குதா அதிகமா போட்டிருக்குதா, இங்க எவ்வளவு ஒரு 50 கிராம் ரூஜ் இருக்குமா, குங்குமமா ஒற்றை பொட்டா. சார் மன்னிச்சுங்க, தப்பா நினைக்காதீங்க. நீங்க நான் ஸ்டடி பண்ணதுனால இதெல்லாம் சொல்றேன் உங்களுக்கு. அடிக்கடி சாண்டில் ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு சரித்திர கதைகள் நிறைய எழுதினார். நான் எல்லாம் படிச்சிருக்கிறேன் சின்ன பையனா இருக்க உள்ள. அவர் அடிக்கடி பயன்படுத்துகிற வார்த்தை, அந்த பெண் ஆடை அணியாத பகுதிகள் இருந்த அழகு ஆடை மறைக்கப்பட்ட பகுதிகளை பற்றி ஆவலை தூண்டியது. சத்தியமா இருக்கு. யாராவது சான்றிதழ் படிச்சிருந்தா கேளுங்க, நானும் படிச்சிருக்கேன். அதான் இது இருக்கும். அதை இதில் வச்சு ஒரு பெண் என் அறைக்குள்ள இருக்கிற போதோ நீ நடமாடுகிற போதே எனக்கு திறமை இருந்தால் கண்டுபிடிச்சிடலாம். இது படியும் படியாது. நான் இறங்கி வந்து சொல்றேன், நம்ம சப்ஜெக்ட் பேசுறதுனால இது படியும் இது படியாது, இது அடிக்கும், நம்மள அடிக்கிறதும் இருக்கு. அதனால் அவர்கள் என்கிட்ட என்ன ஒரு ரெக்கமெண்ட் பண்ணுன்னு கேட்டாங்கன்னா, நீ என்கிட்ட ஏதாவது ஒன்று எதிர்பார்க்குறீல்ல சார், பண்ண மாட்டேன். அதை நீ ஏற்றுக்கிறீங்களாங்கிறது நடக்கிறது தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். உங்கள் அப்ரூவல் வேணும், என்னுடைய அப்ரூவல் வேணும், நீதிமன்றம் ஆமாம் வேண்டாம். என்ன சொல்றீங்கன்னா புறையோடி போயிருக்கு, இதுக்கு மத்தியில தான் நம்ம வண்டியை ஓட்டி ஆகணும். உண்மை. நீ தப்பிக்கிறதும் நீ போய் அதுல இணங்கி போறதும் உங்கையில தான் இருக்கு அப்படின்றீங்க. அப்படி இல்ல சார், எவ்வளவோ பெண்கள் மிக அடுக்கமா நம்ம சொல்லுவாங்க, அந்த பொண்ணு குனிஞ்ச தலை நிமிராம போகும்பா, அதுகிட்ட அந்த ஸ்ட்ரீட்ல இருக்க ரவுடி கூட பண்ண மாட்டான் சார், விட்டுருவான். வேணாண்டா. பல இடங்கள்ல தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட், கும்பகோணம் கிராமங்கள்ல பார்த்துருக்கேன். இன்னைக்கு அப்படி இல்லையே சார் சமூகம். எங்க இன்னைக்கு வந்து வெஸ்ட் பெங்கால்ல அந்த பயிற்சி மாணவிக்கு நடந்த கொடுமை அப்படி நடந்ததா? 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய எங்க ஊர்ல கிருஷ்ணகிரி மாவட்டத்துல பர்கூர்ல நடந்த சம்பவம், அந்த மாணவிக்கு நடந்தது அப்படி ஒரு கொடுமை. அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அந்த பெண்ணுக்கு இதை விரைக்கிறதுக்காக 3 தடவை பிரைஸ் கொடுத்தாங்க. தினத்தந்தி பத்திரிகையில் இருக்குது. அதை நீங்க படிச்சிருக்க மாட்டீங்க, நான் அதையும் படிச்சிருக்கிறேன். அப்ப மகன் செத்து தானே சொல்றீங்க நீங்க? அப்பாவும் மகன் சிவராமன். ஆமாங்க, நான் இல்லைங்களேங்க. இதே அப்பா மகன் முந்தைய ஒரு தடவை ஞாபகம் இருக்கா, சாத்தாங்குளத்துல. அப்பயும் செத்ததுக்கு வேற வேற காரணங்கள் அன்றைய சிஎம்ஏ சொன்னாரு. ஒருத்தருக்கு வயிற்று வலி, ஒருத்தருக்கு வாந்தி பேதி. இப்பயும் அதான் சொல்லிட்டு இருக்காங்க. அதே தலைவர் நீ கேட்கிறாரு, அன்னைக்கு சிஎம்ஆ இருந்து நீ கேட்டுட்டு இருக்கிற சார். இதெல்லாம் உள்ளது. 3 பிரைஸ் கொடுத்தாங்க அந்த பொண்ணு வாயடைக்க. தினத்தந்தி பத்திரிகையில் இருக்குது. இதை வெளியே சொல்லாதுன்னு சொல்லி இந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் 3 பிரைஸ் கொடுத்துச்சு அந்த பாப்பாவுக்கு. வெளியே வந்துருச்சு. இன்னைக்கு பெரிய விஷயம் ஆயிடுச்சு சார். இதெல்லாம் இருக்கும். ஸோ அங்கேயும் ஒரு காம்ப்ரமைஸ் இருந்திருக்குன்றீங்களா? இல்லை சார், அந்த பொண்ணு ஓங்கி பலார்னு இழுத்துச்சுன்னா அதுக்கு நான் என் பெண்ணோ என்னுடைய பேத்தியோ நான் அதுக்கு தயார் பண்ணலன்னா என்னுடைய தோல்வியும் நான் எடுத்துக்கிறேன். அந்த பெண்ணுக்கு நான் சொல்லிக் கொடுக்கணுமா, நல்லவ இருக்கான், அயோக்கியம் இருக்காமா, இந்த குட் டச் பேட் டச் எல்லாம் இப்போ ஆரம்பிச்சிட்டோம். அதை தாண்டி வரணும். இப்போ குட் லுக் பேட் லுக்கு வரணும். இப்போ நம்ம ஓகே சார், ஆண்கள் கையை பிடிச்சிருக்கிறான், கரெக்டு, கையை மேலே தொடுறான், முத்தம் கொடு, இதெல்லாம் குற்றச்சாட்டு. உண்மையும் கூட மறுக்கல. பெண்கள் இதெல்லாம் செய்ய வேண்டியதே இல்லை சார். பார்வையிலேயே இன்னும் அன்வைட் பண்ணிடலாம். அவங்க பார்க்குற பார்வையில் அவங்க என்ன நான் சொல்ல முடியாது, கை பிடிச்சிருந்தாங்க நான் சொல்ல முடியாது. ஒரு பெண்ணை நான் இந்த பெண்ணை கை பிடிச்சி இழுத்துது முத்தம் சொல்லவே முடியாது சார்னா, அது பார்வை, முகம் போகிற போக்கு, கண்ணை சுழிப்பு, இந்த தாடை, இந்த
கண்கள் அமிங்கி கண்ணால் சிரிப்பது, இவையெல்லாம் எனக்கு அடையாளப்படுத்தும். நான் சினிமா கினிமான்னு சொல்லலை, நான் ஒரே ஒரு வித்தியாசம் சொல்றது, சினிமாவில் 90% ஆதாயத்துக்காக பெண்கள் முன் வருகிறார்கள். சரி, அதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பேர் வச்சிருக்கிறாங்க. ஆண்கள் உண்மை 50-50% இன்க்ளூடிங் பெக்கர்ஸ் நான் சொல்லிட்டேன், இல்லைன்னு சொல்லுவேன். நன்றி சார், பெரிய நேரம் கொடுத்து ஒரு உண்மையை உலகிற்கு சொல்லணும். நீங்க இந்த சமுதாயத்துக்கு முக்கியமான விஷயமாக கருதப்படுகிறது. அது 2 பேர் மேலேயும் தயவு செஞ்சு ஆண்கள் மேல குறை சொல்லாதீங்க அப்படிங்கிறது தான். இதை மக்கள் கிட்ட கொடுப்போம், மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய நேரம் நீங்க கொடுத்தீங்கிறது தான் உண்மை. நன்றி சார். நன்றி சார், நன்றி.